உங்களுக்கு எப்படி விவசாயத்தை பற்றி தெரியும்? அப்போ ஒரு விவசாயினுடைய கண்ணீர் வர வைப்பதற்கு திமுகவினுடைய ஆட்சி காரணமாக இருக்குது. அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அது பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், இன்னைக்கு விவசாயிகளை கைது செஞ்சதா இருக்கட்டும். அப்ப நீங்கள் யாருக்காகத்தான் இருக்கின்றீர்கள்? இந்த இரட்டை நிலைப்பாடு திரு கருணாநிதி அவர்களுடைய கூடவே பிறந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி நீட்டில் நான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லலை, 7.5 நடைமுறைப்படுத்தினார். அன்றைக்கு சிஏக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறாரு அப்படின்னு. இப்போ இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? விடுதலை சிறுத்தைகளுக்கு செக் வைப்பதற்காக செல்வ பெருந்தகையை உங்களால கொண்டு வர முடியுதுன்னு சொன்னா, சீதாராமையாட்ட சொல்லி அப்பா சிவகுமார கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்கப்பா, நாங்க வந்தேன் உண்மைதான் பிரச்சாரத்துக்கு வரல, அது இன்னொரு கட்சி, அதுல போய் தலையிடுமா திமுக? ஒரு தடவை மாவு வாங்கி 20 ரூபாய்க்கு மாவு வாங்கி எத்தனை தடவை இது இட்லி தோசையா சுடுவீங்க? திமுக 1 ஜூலை 1957 தான் முதல்ல மின் பகிர்மான கழகம் தமிழ்நாட்டில் உருவாச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் 52% எந்த அரசு உங்களுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கு? எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. வெளிப்படையாக சொல்றேனே, எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர மாட்டாங்கன்னு நிச்சயம். நான் கேட்குறேன், கூடா நட்பு கேடாய் முடியும்னு ஈழத்தை அழிச்சு ஒழிச்சதுக்கு பிறகு நீங்கள் ஒன்று சேர்ந்து இன்ன வரைக்கும் காங்கிரஸ் நீங்களும் ஒரு தட்டில் தானே சோறு சாப்பிட்றீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? மறுபடியும் நாங்கள் சேர்ந்துருவோன்றீங்களா? இல்லை, ஆனால் அவங்களெல்லாம் நேரடியாக சிங்கப்பூர்லேருந்து நேர பிரதமரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர வேண்டியதானே? போகக்கூடாது, என் பையன்தான் போகணும். அப்போது இது குடும்ப அரசியல் இல்லை. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் துறை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, அதனால அவர் போகிறாரு. கரெக்டு, அவர் தான் போவார். ஏன் முதலீட்டாளர் மாநாட்டுக்கு ஏன் பியூஷ் கோயல் அனுப்பிச்சு விட்டீங்க? டிஆர் பாலு அவருடைய பையன் அனுப்பிச்சு விட்டு, ஐயா நீங்களே வாங்க ஐயா, நீங்க குஜராத்துக்கு போறீங்களே, இது தமிழ்நாடு என்ன உங்களுக்கு என்ன சாதாரண கிள்ளிக்கிறியா அப்படின்னு ஏன் டிஆர்பி ராஜாவை அனுப்பிச்சு விட்டு அவருடைய கேட்டிருக்கலாமே. அதிமுகவுக்கு திமுக தீய சக்தி என்றால் அதிமுகவுக்கு பாஜக ஒரு துரோக சக்தி. எல்லா பேத்தையும் திரிசங்கு நிலையில் ஆளாக்கி உங்களை சுத்த விட்டுருக்கிறதே திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த பாஜக அதிமுக கூட்டணி வெளியேறிடுச்சுன்றது முடிவு தான். திடீர்னு ஜூம் மீட்டிங்ல உங்களுக்கும் ஜோதி பண்ணி அவர்களுக்கும் பிரச்சனை வந்ததுனால மாத்திட்டாங்களோ, அல்லது செல்வ பெருந்தகையை கொண்டு வந்தா விடுதலை சிறுத்தைகள் திருச்சி மாநாட்டுக்கு பிறகு பொது தொகுதி வேணும்லாம் ரொம்ப சேட்டை பண்றாங்க, அதனால அவங்களுக்கு வைக்கக்கூடிய செக்கா நினைச்சிருக்காங்களோ? என்ன கணக்கு இது? திமுக போடுற கணக்கு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்க இந்த காலகட்டத்தில் டெய்லியும் அசம்பிளியில் பேசிட்டு வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு குற்றச்சாட்டுகள் அரசின் மீது. இன்றைக்கி ஒரு படி மேலே போய் வெளியில் ஆர்ப்பாட்டம் நம்ம மேகதாது அணை தொடர்பாக. அதே நேரத்தில் மேல்மா விவசாயிகள் முதலமைச்சரை சந்திக்க வர்றாங்க, அவங்க கைது செய்யப்படுறாங்க. இந்த சினாரியோ என்ன உணர்த்துது? எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு, இப்போ இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் இங்கே விவசாயிகளுடைய கைது, கூடவே முதலமைச்சர் அங்கே டெல்லியில் போகிறாரு, விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. என்ன இந்த சினாரியோலாம் உங்களுக்கு உணர்த்துது? அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இரட்டை நிலைப்பாடு என்றைக்கும் எடுத்தது கிடையாது. சரி, அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்களுக்காக ஆதரவாக பேசுகிறாரு, கருத்து சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிற்கு கூடிய விவசாயிகளை கைது செய்கிறார். அது ஒருபடி மேலே போய் விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுறாரு. அப்போ அதுதான் அவர்களுடைய விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா? அமைச்சர் சொல்கிறார் அவர்கள் விவசாயிகளே இல்லைன்னு அசம்பிளியில் பேசுகிறார் ஏவாவேலு. விவசாயிகளே இல்லை என்பதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? என்ன ஆதாரம் இருக்கிறது? விவசாயிகள் இல்லாதவங்க இவ்வளவு தூரத்துக்கு போராட்டத்தை முன்னெடுத்து வருவாங்களா? ஏன்னா நீங்கள் அரசியலே விவசாயி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி விவசாயத்தை பற்றி தெரியும்? அப்போது ஒரு விவசாயினுடைய கண்ணீர் வர வைப்பதற்கு திமுகவினுடைய ஆட்சி காரணமாக இருக்குது. அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அது பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், இன்னைக்கு விவசாயிகளை கைது செஞ்சதாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் யாருக்காகத்தான் இருக்கின்றீர்கள்? நீட்டு இதில் ஒரு கையெழுத்து சொல்லுவீங்க, அப்புறம் 50 லட்சம் கையெழுத்துனீங்க, அடுத்து 89 லட்சம் கையெழுத்துன்றீங்க. அப்போ ஏகே ராஜன் குழு எதற்கு? அப்போ நீட்டுக்கு நீங்கள் சொன்னது பொய். அடுத்து விவசாயிகள்
பொய். இதில் இரட்டை நிலைப்பாடு. டெல்லியில் இருக்கிற விவசாயி என்ன அவங்க என்ன கியூபாவிலிருந்து வந்த விவசாயிகளா? அவர்களும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தானே. அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 2 நிலைப்பாட்டை எடுக்கிறார். எதுவாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, ஒற்றை கையெழுத்து 89 லட்சம் கையெழுத்து, டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவு, தமிழ்நாடு விவசாயிகளுக்கு எதிர்ப்பு, கைது. அப்போது எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான் எதிர்கட்சியாக இருக்கிற போது கோ பேக் மோடி, ஆளுங்கட்சியாக பிறகு வெல்கம் பேக் மோடி. இந்த இரட்டை நிலைப்பாடு திரு கருணாநிதி அவர்களுடைய கூடவே பிறந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி நீட்டில் நான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லலை, 7.5 நடைமுறைப்படுத்தினார். அதே மாதிரி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தில் அதிமுக ஆட்சி இருக்கிற போது அங்கே பேச முடியல, அனுமதி இல்லை. ஆனால் இப்போ பேச முடியுது. ஆனால் இவங்களுக்கு விருப்பம் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது இது பண்ண முடியல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தார் எஸ்ஆர் பொம்மையினுடைய பையன் பசவராஜ் பொம்மை, அவர் பணத்தை ஒதுக்கினார். ஆனால் நடைமுறைப்படுத்த முடியல. அதிமுக அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்துச்சு. இப்போ இவங்களுடைய காங்கிரஸ் தான் அங்கே கூட்டணியில் இருக்குது. சீதாராம் ஐயா அவங்களுடைய முதலமைச்சருக்கு போகிறாரு. அடுத்த நாளே சொல்கிறாரு சிவகுமார் துணை முதலமைச்சர், இல்லை நாங்கள் கட்டியே தீருவோம். மாநில முதலமைச்சர் திமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க? அங்கே சொல்லலாம்ல. டெல்லியில் கேஎஸ் அழகிரியை சொல்லி செல்வ பெருந்தகையை விடுதலை சிறுத்தைகளுக்கு செக்கு வைப்பதற்காக செல்வ பெருந்தகையை உங்களால் கொண்டு வர முடியுதுன்னு சொன்னால், சீதாராமையாட்ட சொல்லி அப்பா சிவகுமாரை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கப்பா, நாங்கள் வந்தேன், உண்மைதான் பிரச்சாரத்துக்கு வரல, அது இன்னொரு கட்சி, அதில் போய் தலையிடுமா திமுக? எல்லாத்துலேயும் தலையிடும். தலையிடுவதனால தான் நாங்கள் இரட்டை இலக்கம் இனிமேலுக்கு எத்தனை இலக்கம் ஒற்றை இலக்கமாக மாறும். பார்த்துக்கிட்டே இருக்கு, அது நடக்கும். இல்லை, இரட்டை நிலைப்பாடு திமுக அரசு எடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதிமுக மேலே. அன்றைக்கு சிஏக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறாரு அப்படின்னு. அப்போ இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கிறணும். சிஏவை ஆதரிச்சது நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், அதை ஆதரித்தோம், அந்த நிர்பந்தம் இருந்ததுன்றதை வெளிப்படையாக திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். பார்த்தீங்களா? நான் கேட்குறேன், ஒரு தடவை மாவு வாங்கி 20 ரூபாய்க்கு மாவு வாங்கி எத்தனை தடவை அது இட்லி தோசையாக சுடுவீங்க திமுக? ஏங்க சிஏவை சொல்லித்தனங்க சட்டமன்றத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. சிஏவை சொல்லித்தனங்க 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டீங்க. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றுட்டீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்க போறீங்க? ஆதரிச்ச பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் ஒத்துக்கிட்டாரு. நிர்பந்தத்தின் காரணம், அதுதான் நிர்பந்தத்தின் காரணமாக அது நடந்து விட்டது. ஆனால் நீங்க சேர்ந்திருந்தா பாஜகவும் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் அதை நீங்க வாக்கா கன்வெர்ட் பண்ணி சட்டமன்றத்துக்கு வந்துட்டீங்க. இன்னும் சிஏவை பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் செயல்படாமல் விமர்சனமாக மட்டும் வச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா? அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்தா இவங்க சிறுபான்மைக்கு எதிரானவர்கள். நீங்கள் இப்போ பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சிருச்சுப்பா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கு வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு பயம், சிறுபான்மை வாக்குகள் அதிமுக பக்கம் போயிருமோ. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் 50 தலைவர்கள்னு சொன்னாங்க, அதுதான் திமுக உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது. அதை விட்டுருவோம். இன்னைக்கு 50 தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு டிஆர் பாலு, திரு பொன்முடி, திரு ஆண்டிமுத்து ராசா, துரைமுருகன், அவைக்கு முன்னவர் திரு ஸ்டாலின், இந்த 50 தலைவர்கள் நீங்கள் இருக்கிறீங்கல்ல, இந்த 50 தலைவர்களில் நீங்கள் நினைச்ச நிலைப்பாடில் ஒருத்தராவது இஸ்லாமியர் இருக்கிறாரா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேனை போட்டார் பாருங்க. 7.5 நடைமுறைப்படுத்தினதிலும் ஒரே நிலைப்பாடு தான். இல்லைங்க நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தான் இருப்போம். செயல்படுத்துகிறார். அந்த 50 ஒரு தலைவரில் ஒருத்தர் உங்களால் போட முடியுமா? திமுக மட்டும் இல்லை, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே, இடதுசாரிகளாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளே அந்த அதிமுக பிஜேபி பிளவு அப்படின்றது ஒரு நாடகம்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. டிவி டிபேட் எல்லாம் பார்க்கலாம், இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க ஆஃப்டர் எலெக்ஷன் சேர்ந்துருவாங்க. திமுக போடுறத விடவா பெரிய நாடகம் அதிமுக போடுது? நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நாடகம் அப்படின்னு சொல்லுவதற்கு ஏராளமான பட்டியலை அவங்க போட முடியும். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? 487 சொத்து வரியை உயர்த்த மாட்டோம். நீங்கள் வந்ததுக்கு பிறகு 150% உயர்த்தினீங்க. ஏப்பா உயர்த்தினீங்க? தேர்தல் அறிக்கையில் இப்படி சொன்னீங்களேன்னு கேட்டதுக்கு அதில் ஒரு நாடகம் போட்டுச்சு திமுக. எப்படி தெரியுமா? இல்லை
15வது நிதிக்குழு சொல்லிச்சு, அதனால் நாங்கள் இதை ஏற்றிட்டோம், எங்களுக்கு அதில் விருப்பமே இல்லை. 2, 1 ஜூலை 1957 தான் முதல்ல மின் பகிர்மான கழகம் தமிழ்நாட்டில் உருவாச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் 52% எந்த அரசு உங்களுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கு? எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. 1,65,00,000 பேர் ஜாக்டோஜியால உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோன்னு நீங்கள் சொன்னீங்க, இது வரைக்கும் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வரல. அப்போது நெய்வேலி பிரச்சனை என்னாச்சு? அன்னைக்கு 1 ஏக்கருக்கு 1 கோடி தருவோம்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு நீங்கள் ஆளுங்கட்சி ஆயிட்டீங்களே, 23 லட்சம் பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. 8 வழிச்சாலை அது இப்போ கன்வெர்ட் ஆயிருச்சு. நாடகம், திமுக போடுற நாடகம், அது விரைவுச்சாலை. 8 வழிச்சாலை விரைவுச்சாலையை மாறினா 2 ஒன்று தானே. அதே மாதிரி தான் பரந்தூர், அது வேண்டாம், இன்னைக்கு வேண்டும். அப்போ திமுக செயலாற்ற தெரியாமல் வார்த்தைகளால் நாடகம் ஆடிட்டே இருக்கிறாங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பூரண மதவிலக்கு விட்டீங்க. அது வாயில் கருப்பு கொடியை கட்டிக்கிட்டு மன்னார்குடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் டிஆர் பாலு அதே மாதிரி ஒவ்வொரு வார்டு சேர்ந்தும் பேசுகிறாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு இல்லை, இதெல்லாம் இவங்க வாக்குறுதி கொடுத்து செய்ய தவறியது, செய்யாமல் போனது. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, வெளிப்படையாகவே சொல்கிறேனே, எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நான் கேட்குறேன், கூடா நட்பு கேடாய் முடியும்னு ஈழத்தை அழித்து ஒழிச்சதுக்கு பிறகு நீங்கள் ஒன்று சேர்ந்து இன்ன வரைக்கும் காங்கிரஸ் நீங்களும் ஒரு தட்டில் தானே சோறு சாப்பிட்றீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? மறுபடியும் நாங்கள் சேர்ந்துருவோன்றீங்களா? இல்லை, ஆனால் காங்கிரஸும் திமுகவும் ஒன்று சேர்ந்தது மாதிரி அதிமுக சேராது. காரணம், எழுத்துப்பூர்வமான தீர்மானம் போட்டாச்சு. அது அதிமுக அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக எடுக்க மாட்டார், எடுக்கவும் கூடாதுன்றது தொண்டர்கள் விருப்பம். ஆனால் திமுக அப்படி இல்லை. இந்த வெர்பல் அக்குரபேட்டிக்குன்னு இப்போ ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, மோடி எதிர்ப்பு, ஆளுங்கட்சியானதுக்கு பிறகு கேல வேண்டியாவுக்கு வாங்க தலைவா. நான் கேட்குறேன், டிஆர் பாலு அவர்களுடைய பையன் டிஆர்பி ராஜா அவர்கள் மாநிலத்தில் அமைச்சராக இருக்கிறாரு. ஏன் அமைச்சர் துரைமுருகனுடைய பையன் எம்பியாக இருக்கிறாரு. அவங்களெல்லாம் நேரடியாக சிங்கப்பூர்லேருந்து நேர பிரதமரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர வேண்டியது தானே. போகக்கூடாது, என் பையன்தான் போகணும். அப்போது இது குடும்ப அரசியல் இல்லை. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் துறை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, அதனால அவர் போகிறாரு. கரெக்டு, அவர் தான் போவார். ஏன் முதலீட்டாளர் மாநாட்டுக்கு ஏன் பியூஷ் கோயல் அனுப்பிச்சி விட்டீங்க? டிஆர் பாலு அவருடைய பையன் அனுப்பிச்சி விட்டு, ஐயா நீங்களே வாங்க ஐயா, நீங்கள் குஜராத்துக்கு போகிறீங்களே, இது தமிழ்நாடு என்ன உங்களுக்கு என்ன சாதாரண கிள்ளிக்கிறையா அப்படின்னு ஏன் டிஆர்பி ராஜாவை அனுப்பிச்சி விட்டு அவருடைய கேட்டிருக்கலாமே. அப்போது இரட்டை நிலைப்பாடு நாடகம் போடுது. அப்போ எல்லா இடத்துலையுமே திமுக என்றால் நாடகம். அது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை மாதிரி. தேர்தலில் எதிர்கட்சினா ஒரு ஸ்டாண்டு, ஆளுங்கட்சினா ஒரு ஸ்டாண்டு. சரி, நீட்டுக்கு சொன்னீங்களே, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்களே, என்ன பண்ணாங்க? சரி, இதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து 3 கோரிக்கை வச்சிங்களே, ஆளுநரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் சொல்லிட்டு வந்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு RN ரவி அவர்களை. ஆனால் மாநில முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் அவர்களை மாற்ற வேண்டாம், அவர் தான் எங்களுக்காக திரும்பவும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை ஈட்டி தருவாருன்றார். பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ டிஆர் பாலு அங்கே உள்துறை அமைச்சர்கிட்ட ஆளுநரை மாற்றுங்கன்னு எழுத்துப்பூர்வமான தீர்மானம் கொடுக்குறாரு, கோரிக்கை வைக்கிறாரு. இங்கே ஆளுநரை மாற்ற வேணாண்டு கட்சியினுடைய தலைவர், நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு மாற்றாதீங்கன்றார். இதுதான் இரட்டை நிலைப்பாடு. இல்லை, இன்னொன்று கூட, இப்போ இங்கே உதயநிதி உங்கள் அப்பா வீட்டு காசாக கொடுங்கன்னு கேட்குறாரு. டிஆர் பாலு அங்கே மத்திய அரசு கரிசனத்தோடு செயல்படுகிறதுன்றார் டெல்லியில். இல்லை சார், அவங்கள பொறுத்தளவில் சார், அதாவது அந்த சொல்லாடலே தப்பு சார். ரைட்டா? எந்த அரசியல்வாதியும் ரைட்டா அவர்களோட விட்டு சொத்தை யாரும் கொண்டு வர்றதில்லை சார். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே எதிர்ப்பு அங்கே ஆதரவுன்றேன். அதுதான் சார், அதுதான் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டேனே. இது திமுகவினுடைய வார்த்தை ஜாலத்தால் அந்த இயக்கம் நடந்து வருகிறது. அதுவும் குறிப்பாக அண்ணாவிற்கு பிறகு அண்ணா தன்னுடைய தமிழ் சொல்லாடலால் ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு இன்ன வரைக்கும் காங்கிரஸ் வர முடியல.
பாஜக இங்கே அதிமுக கூட்டணி வைப்போம் 34%, 2014 45%, செல்வி ஜெயலலிதா இறந்துட்டாங்க, இறந்து உடனே கூட்டணி வைக்கிற மாதிரி வச்சு வாடகைக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஓனரே நான் தான் கிளைம் பண்றதுக்கு பாஜக முயற்சி செய்கிறது. ஆனால் அவர்கள் செயல்பாட்டில் இல்லை, அவதூறு அரசியல். அதனால கூட்டணி ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து நாங்க தான் வெற்றி பெறுவோம், நாடாளுமன்ற தேர்தல் 25 நாங்க வெற்றி பெறுவோம், சட்டமன்றத்தில் 156 வெற்றி பெற்று தனித்தே பாஜக ஆட்சி அமைப்பு. எப்படி மந்திரத்தில் மாங்காய் வருமா என்ன? அப்போ இவங்களை பொறுத்தளவில் இது மாதிரி ஒரு திமுக, அதிமுகவுக்கு திமுக தீய சக்தி என்றால் அதிமுகவுக்கு பாஜக ஒரு துரோக சக்தி. இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு நாம தான் ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னா எப்படி ஓட்டு அப்படியே சல்லுன்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிருமா? அதிமுக தொண்டர்கள் அவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா யாருன்னு கேட்டால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அது மாதிரி ரெட்டையில சின்னம். இந்த 3 முக்கோண பரிமாணம் தான் அதிமுக. ஒரு கடக்கோடியில் கிளைக்கழக செயலராக இருந்தவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இன்னைக்கு பொதுச் செயலாளர் வர முடிஞ்சதுன்னா திமுக அது சாத்தியமா? எங்கு ஜனநாயகம் இருக்கணும்னா கட்சிக்குள்ளேயே ஜனநாயகம் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த ஆட்சியில ஜனநாயகம் இருக்கும். இங்க கட்சிக்குள்ளேயே ஜனநாயகம் இல்லை திமுகவில், எப்படி ஆட்சியில ஜனநாயகம் இருக்கும்? சமீபத்தில் கூட நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் தந்தி டிவியில். அதில் வந்து அவர் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியோட நிர்வாகத்திறமையினால தான் அந்த கட்சியே தப்பிச்சுது, இல்லைன்னா அந்த கட்சி இல்லாமல் போயிருக்கும் அப்படின்றாரு. கூடவே நாங்கள் வந்து இவ்வளோ டஃப் கொடுப்பாரு 2021 எலெக்ஷனில் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அளவுக்கு சிறந்த நிர்வாகின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விமர்சனம் என்ன வருது அப்படின்னா, அவர் வந்து சிறந்த நிர்வாகி கிடையாது, அடிமையாட்சியாக நடத்தினார் 4 வருஷமாக, அவர் எப்படி தலைமை பொறுப்புக்கு வந்தார் அப்படின்றது தான் பலரும் வைக்கிற விமர்சனம். தவந்து போனார் அப்படின்ற விமர்சனம். உங்களுடைய பார்வையில் அவர் எப்படிப்பட்ட தலைவர், நிர்வாகி? தலைவர்கள் எல்லாம் வானத்திலேருந்து சல்லுன்னு குதிச்சு வந்துடுறதெல்லாம் கிடையாது. யாருமே பிறக்கிற போது சில்வர்டன் சீனிவாசன் மாதிரி பிறந்த உடனே நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசுறது கிடையாது. ஒரு கட்சியில் 89 அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், ஒரே கட்சியில் தான் இருந்தார். அப்போ அந்த கட்சி இன்றைக்கு அவரை அலங்கரித்திருக்கிறது, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆகையினால நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு 1000 விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டத்தில் தண்ணியே இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, அதே இது பக்கத்து கிணறுல வந்து தண்ணி இருக்குது, நல்லா வாழை தென்னை போடுறேன், என்ன சொல்லுவாங்க? ஒரு போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும். ஒரு தோட்டத்துக்காரனே பொறாமல் இருக்கிற போது நாட்டில் முதலமைச்சர்னா எவ்வளவு கனல் அம்பு கணைகள் வந்து வீசும், அது மாதிரி வீசத்தான் செய்வார்கள். அதை எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறார். 1. 2வது, பிரசாந்த் கிஷோர் அவர்களை தேடி போய் அரசியல் கட்சிகள் அருள்வாக்கு கேட்குறாங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் ஜெயிச்சிருவோம். கலைஞர் அவர்களோ செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் எல்லாம் போய் கேட்டு அவங்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போடுற ரோட்டில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவதே அரசியலுக்கு அது நல்லா இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு அவரே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாருங்க. கட்சியில் 15 வழக்குகளை சந்திச்சிருக்கிறார். யார்? தன்னந்தனி மனிதராய் ஒரே கட்சியில் இருந்திருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய அனுபவத்தை அவர் கொண்டு போறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஆகவே அவர் உண்மையை சொல்லியிருக்கிறாரு, அதனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் சொன்னார்ன்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படலை, அவருடைய இயல்பான குணம் அது இன்றைக்கு மக்களிடத்தில் வெளிக்காட்டியிருக்கு. 21 எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனில் 200 சீட் எய்ம் பண்ணாங்க திமுக. அது பிரசாந்த் கிஷோரோட எய்ம் தான் அது. ஆனால் முடியலை, அந்தளவுக்கு ஜெயிக்க முடியல. அந்தளவுக்கு அதிமுக கடுமையான போட்டி கொடுத்துச்சா? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க சார். எதிர்க்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி 34% வாங்கினாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத திமுக வாங்கியது 37%. அப்போ 2 பேர்த்துக்கு ஒரு 3-4% தான் பிஜேபியோட கூட்டணி வேற அதிமுக. ஆகையினால ஒற்றை தலைமை அப்படின்னு வந்ததற்கு பிறகு, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு பிறகு கட்சி பலமாக இருக்குது சார். இனிமேலுக்கு அவர் தான் கட்சி, அவர் தான் பொதுச் செயலாளர். பாவு சண்முகம் போல, ராகவானந்தம் போல, புரட்சி தலைவர் போல இந்த கட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டியதன் பேர் கரெக்டாக கொண்டு கட்சி அவருக்கு தலைமையில் இயங்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போது அந்த அசம்பிளி எலெக்ஷனில் வாங்கின அந்த 2க்கும் 3.5% தான் வித்தியாசம் அப்படின்றப்போ, இந்த எலெக்ஷனில் இது வந்து நாட்டிற்கான எலெக்ஷன். மோடி எதிர்ப்பு அலை உள்ள மாநிலம் தமிழ்நாடு. மோடி எதிர்ப்புக்கு எதிராக ஒரு கூட்டணி கட்டி அமைச்சிருக்கிறாங்க, திமுக கூட்டணி, கூடவே காங்கிரஸ். இதெல்லாம் எந்த அளவுக்கு இபிஎஸ் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் இந்த எலெக்ஷன்? நான் கேட்குறேன், தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பிஜேபி, தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணியை தெளிவுபடுத்திருச்சா?
தேசிய கட்சிகளே தெளிவுபடுத்த அவருக்கு போது அதிமுகவை பற்றி நம்ம ஏன் நிறைய பேர் கவலைப்படுறாங்க? அது அவர் பார்த்துக்கிட்டுங்க. 2014 என்ன செல்வி ஜெயலலிதா அன்றைய பொதுச்செயலர் என்ன முடிவெடுத்தாங்களோ அதே முடிவை அதே ஆளுமை திறனோடு திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிறார். அன்னைக்கு மோடியா லேடியான்னு அவங்க வெளிப்படையா பேசினாங்க. ஆமா, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசலையே. பேசுவாரு. அப்ப ஏன் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுக பத்தி விமர்சிக்கதா? இல்லையே. அவர்கள் விமர்சித்தால் நீங்கள் மலர் கொண்டு என்னை அடித்தால் நாங்களும் மலர் கொண்டு அடிப்போம். அப்படிதான். அவங்க விமர்சிச்சா விமர்சிக்கணும்ன்றது கிடையாது. அவங்க 10 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆட்சியில பல குறைகள் இருந்திருக்கலாம்ல. அதை வந்து ஒரு மாநில கட்சி விமர்சித்து தானே ஆகணும். கண்டிப்பா விமர்சித்து அந்த எலெக்ஷன் கரெக்ட். அந்த எலெக்ஷனாக இருந்தாலும் ஓட்டு போட போகிறது தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்படின்னா அந்த எலெக்ஷன் தான், நான் இல்லைங்கல. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. யாரு? தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரதிய ஜனதா எய்ம்ஸை ஏன் இன்னும் வரைக்கும் கொண்டு வரல? அனுமதி கொடுத்தீங்க. அதை வந்து மாநில கட்சியான அதிமுகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதை சேர்ப்பாங்க. தேர்தல் இன்னும் 25 நாள் 1 மாதம் இருக்குது, சேர்ப்பாங்க. முதல்ல அவங்க கூட்டணி தெளிவுபடுத்திக்கிறட்டும். நீங்கள் 12 கட்சி கூட்டணியா, 20 கட்சி கூட்டணியா, இல்லை ஒத்த கட்சி கூட்டணியா, அல்லது இது கால் அரை முக்கால் சதவீதமாக இருக்குது, எல்லாரும் சேர்ந்தா 2% கூட்டணி நீங்கள் வாக்கு வச்சிருக்கீங்களா? அதை மாதிரி பண்ண போறீங்களா? இப்போ எல்லா பேத்தையும் திரிசங்கு நிலையில் ஆளாக்கி உங்களை சுத்த விட்டுருக்கிறதே திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த பாஜக அதிமுக கூட்டணி வெளியேறிடுச்சுன்றது முடிவு தான். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நம்ம சீட்டு நிறைய கேட்போம், குடுக்காட்டி அதிமுக பக்கம் போவோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார் அந்த சைடு. மதிமுக போன்ற கட்சி என்ன சொல்லுது? சீட்டே கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் கொள்கைக்காக நிற்கிறது. சீட்டு வாங்காதது ஒரு கொள்கைன்னு மதிமுக ஒரு முடிவு எடுத்திருக்கிட்ட எந்த அரசியல் கட்சி தெரியல. அந்த மாதிரி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருச்சியில் மாநாடு போட்டாங்க. மாநாடு போட்டுட்டு எங்களுக்கு அதிகமாக சீட்டு கேட்குறாங்க. அப்போ கொடுக்கலன்னா அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கேட்பது தானே. அரசியலில் எதுவும் நடக்கலாம். ஆனால் இதுதான் நடக்க வேண்டும் என்று திமுக கூட்டணி விரும்புது. ஏன்னா அதிமுக பக்கம் இன்றைக்கி தனியாக இருக்குது. அதிமுக தனியாக இல்லை, 2014 அப்படி தான் இருந்துச்சு, இப்போயும் அப்படி தான் நிற்குது. ஆனால் மக்கள் அதை விரும்புகிறார்கள். ஆனால் இந்த 10 வருஷம் மோடி ஆட்சியினுடைய எதிர்ப்பலைகளையும் மாநிலத்திற்கு கூடிய 3 ஆண்டு கால திமுக ஆட்சியினுடையதும் அதிமுக கண்டிப்பாக வாக்கு சதவீதத்தில் நிரூபித்து காட்டும். அதிக நாடாளுமன்ற தொகுதியை அதிமுக வென்றெடுக்கும். தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறீங்க, பாஜக அறிவிச்சிட்டீங்க. காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அது திரு செல்வ பெருந்தகை புதுசாக வந்திருக்கிறார்ல, அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். அவர் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இருந்தவர் தானே. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு செக் வைக்கிறது தான் இன்னைக்கு செல்வ பெருந்தையை கொண்டு வந்திருப்பாங்களோ என்கிற ஐயம் என் மனசுக்குள்ளே எழுது. KS அழகிரி நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாரு, திமுகவுக்கு ஆதரவாக தானே இருந்தாரு. பதவி காலம் முடியுது இல்லை? பதவி காலம்னா அப்படின்னா நீ 5 வருஷம் ஓட்டிருந்தீங்க, அதுக்கு என்ன செய்யுது? 3 வருஷம் தானே இருக்கணும். 5 வருஷம் 6 வருஷம் கிட்ட வந்துருச்சு. திடீர்னு ஜூம் மீட்டிங்கில் உங்களுக்கும் ஜோதி பணி அவர்களுக்கும் பிரச்சனை வந்ததுனால மாற்றிட்டாங்களோ? அல்லது செல்வ பெருந்தகையை கொண்டு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் திருச்சி மாநாட்டுக்கு பிறகு பொது தொகுதி வேணும்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு வைக்கக்கூடிய செக்கா நினச்சிருக்காங்களோ? என்ன கணக்கு இது? திமுக போடுற கணக்கு. அதிமுக மக்களை நம்பி களத்தில் நிற்கும். அதிமுக இன்னும் நம்புதா திமுக கூட்டணியிலேருந்து கட்சிகள் நம்மகிட்ட வரும் அப்படின்னு நம்புதா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. வந்தாலும் பரவாயில்ல, வராட்டினாலும் பரவாயில்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அதில் தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார். நாங்கள் பாஜகவோடு சேர மாட்டோம். டிடிவி தினகரன், திரு OPS அவர்கள் நாங்கள்லாம் பாஜகவில் இருக்கிறோம்ன்றாங்க. திரு அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க, என்னப்பா அவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா, இருங்க ஏப்பா உங்களோட வர்றன்றவங்கள வேணான்றீங்க, வராதவங்களுக்காக கதவு ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கிறீன்றீங்க. என்ன அரசியல் பண்ணுறீங்க? ஒருவேளை மத்தியில் இருக்கக்கூடிய திரு JP நட்டா அவர்கள் மாநிலத்தில் திரு அண்ணாமலை அவர்களை ரொம்ப நம்புகிறாரோ, ஒரு பெரிய அரசியல் சாணகம்பா அப்படின்னு நம்புகிறாரோ? ஏன் உங்களால் கூட்டணி அமைக்க முடியவில்லை? கூட்டணி விட்டு வெளியே போன கட்சிகளை நீங்கள் கேட்பதே ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு பெரிய இது இல்லையா? அது ஒரு தவறான பாடம் இல்லை? ஜன்னல் திறந்து வச்சுருக்கோம், நீ கதவை திறந்து வச்சுருக்கோம், இதெல்லாம் அவர்களுடைய பலவீனத்தை காட்டுது. இப்போ திமுக கூட்டணியில் எங்களுக்கு 4 சீட்டு கொடுங்க, 3 சீட்டு கொடுங்கன்னு அந்த விருப்பப்பட்டியல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்கே இன்னும் அலைன்ஸ் உறுதியாச்சா இல்லைன்னு தெரியல. பாமகவோட பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறீங்க, தேமுதிகவோட பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கட்சிக்குள்ளே? எல்லாமே அரசியலில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் சொத்து சுகம் சேர்ந்துருந்தால் சொந்த பந்தம் கூட வரும்ன்ற மாதிரி அரசியல் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொடுத்துச்சு. அதிமுக தமாகாவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துச்சு. இப்போ ஆளுங்கட்சி அதிமுக இல்லை.
ஆனால் மத்தியில் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோன்றாங்க. ஏன் தெரியுமா? மோடி பிரதமராக இருக்கிறார்ல. அதனால் ஒரு குரங்கு வந்து என்ன பண்ணும், ஒன்று மிதி கொப்பு இல்லாட்டி பிடி கொப்பு, ஒன்று மேலே பிடிச்சிட்டு தொங்கும், கால் ரெண்டும் ஆடிக்கு இருக்கும், அல்லது கால் நல்லா நிற்கும், கையை வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி மாநிலத்தில் ஆளுங்கட்சின்னா அவங்களுடைய ஆதரவு இருக்கா? ஏதாவது நமக்கு பலம் வருதா? வாங்கிக்கோ. இல்லை மத்தியிலேருந்து ஏதாவது பிரச்சனை வந்துருமா? மோடி ஆதரவு வச்சுக்கோ. இதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் நிலைப்பாடு. ஆனால் திமுக அதிமுக தான் அதிக வாக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா? உண்மை அதுதானே. அப்படின்னா நீங்கள் தெளிவாக தீர்க்கமாக முடிவெடுங்க சார். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 கட்சி தலைமையில் தனித்தனியாக கூட்டணியும் சொல்கிறாங்கல்ல. ஏன் பிற கட்சிகள்லாம் நாங்கள் வந்து பாஜகவை ஆதரிக்கிறோம், நான் காங்கிரஸ் ஆதரிக்கிறோம், ஏன் நீங்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்க? சில பத்திரிகைகளில் வர கருத்து கணிப்புகள் என்னென்னா, சில தொகுதிகளில் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ஈக்குவலான ஒரு 1-2% கம்மியாக நாம் தமிழர் கட்சி வரும்னு கருத்து கணிப்புகள்லாம் போட்டுக்கிறாங்க பிரபலமான பத்திரிகைகள். அவங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நமக்கு போட்டியாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, போட்டியில் எல்லாமே சார். அப்படி பார்த்தோம்னா காங்கிரஸ் கூட நினச்சிச்சா அண்ணா நம்மளை தூக்கி போட்டுருவார், நம்மளை வந்து காங்கிரஸை தொடச்சி வெளியே போட்டுருவாருன்னு நினச்சாங்களா? ஆகையினால அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சி வரலாம். நாம் தமிழர் வந்து ஒரு தமிழக மக்களுக்காக ஒரு தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. கூட்டணியில் யார்கிட்டையும் சேர மாட்டோம்னு இருக்காங்க. அதுவே ஒரு நல்ல முன்னேற்றம்னு வச்சுக்கோங்களேன். ஆகையினால ஆனால் அந்த கட்சி 1% வந்தது 7% ஆகிருக்குது. அது பாராட்டுதற்குரியது. ஆனால் இப்போ அதே மாதிரி எல்லா கட்சியும் தொடர்ந்து நின்றுட்டே இருந்தால் எப்போ தான் நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம்? ஆட்சி அதிகாரம் தானே ஒரு மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வர முடியும். இப்போ அடுத்து விஜய் வராரு, வெற்றி கழகம் அப்படின்னு வராரு. அப்போ அவர் அடுத்த காம்படிஷனில் வருவார். அப்போ புதிய கட்சிகள் வந்து கொண்டே தான் இருக்கும். பழைய கட்சிகள் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் புதுசாக அண்ணா இளைஞர்கள் நிறைய கொண்டு வந்தார். எஸ்டி சோமசுந்தரத்தை கொண்டு வந்தார். இது மாதிரி நம்மளுடைய வேலூரினுடைய விஐடி ஐயா ஜி விஸ்வநாதம் கல்வியாளர், அவரை கொண்டு வந்தார். தனி திறமையை பார்த்து தான் வளர்த்து விட்டார் அண்ணா. ஆனால் இன்றைக்கி திராவிட கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் வந்துட்டா நம்மளை காலி பண்ணி விட்டுருவாங்களோன்னு நிறைய இளைஞர்களை பார்த்து பயப்படுறாங்க. அது தவறு. அந்த கோணத்தை மாற்றிக்கிறணும். ஆக மக்களுக்கான திட்டம் இளைஞர்களை புதிய அரசியலில் ஆர்வம் உடைய இளைஞர்களை தான் அரசியலில் கொண்டு வரணும். சும்மா நாங்கள் 2 கோடி இளைஞர்களை ஏப்பா அவன் நல்லா வேறு வேலையை பார்த்தா நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவான், அவனையும் கொண்டு அந்த அரசியலில் இப்போ இது பண்ணி நாங்கள் 2 கோடி இளைஞர்களை சேர்ப்பதாக விஜய் வந்து இளைஞர்கள் அரசியலுக்கு வர என்ன தப்பு? வேலைக்கு போகிறத தடுக்கிறதுல உங்களுக்கு அது ரைட்டா? 2 கோடி இளைஞர்கள் தமிழ்நாட்டுடைய கணக்கெடுப்பு அவ்வளோ சார். 8 கோடின்னு வச்சுக்கோங்க. 8 கோடியில் 2 கோடி இளைஞர்கள் வேலைக்கு போயிட்டு போகிறான், மெம்பர் ஆக போகிறான். கட்சியில் மெம்பர், ஜஸ்ட் மெம்பர், அவ்வளோதானே. அவன் மெம்பர் ஆகிட்டனாலே அவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படித்து 60களில் ஐஏஎஸ் அதிகமாக வந்தாங்க. இப்போ நிறைய வர்றாங்களா? வரலையே. அப்போ இளைஞர்களை அரசியல் என்பது நீங்கள் உழைக்காமல் சம்பாதிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நிறைய கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தவறான பாதையை தமிழ்நாட்டில் கட்டமைச்சு வச்சிருக்காங்களா இல்லையா? கட்டமைச்சது யாரு? எல்லாரும் தான். நான் இந்த கட்சி அந்த கட்சியில் நான் சொல்ல விரும்பலை, எல்லாருமே தான். இப்போ எந்த தகுதியும் இல்லாமல் ஒரு அரசியலுக்கு போனால் அப்படி பெரிய வசதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கா இல்லையா? எளிமையாக கக்கனை போன்றவர்களை நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆள் வளர்த்து விட்டாங்கல்ல, இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கா? அப்போ அதுக்காக சொல்ல வரேன். இறுதியாக நான் ஏன் அந்த கேள்வி வச்சேன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அதிமுக அந்த வாக்கு சதவீதத்தை வந்து குறைக்கும் அப்படின்ற கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அது ஒரு நெருக்கடியாக இருக்குமா அதிமுகவுக்கு? அதிமுகவுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. நெருக்கடி 15 வழக்கையே பார்த்து எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் ஒரு நெருக்கடியா? அதனால் இப்போ டேக் இட் ஈஸி, லண்டன் வில் டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லி சர்ச்சில் சொன்னார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது. அது பின்னாளில் அவர் நாட்டினுடைய லண்டனில் இருக்கக்கூடிய பிரதமராகவும் வந்தார். அதனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருக்கலாம், அவர்களும் முயற்சி செய்யலாம். ஆனால் அதிமுக பொதுச் செயலர் ஆறதுக்கு முன்னாடி 1.5 கோடி இருந்துச்சு. இன்றைக்கி 2 கோடி தொண்டர்களை அவர்கள் கட்டமைச்சு வச்சுருக்கிறாங்க. ஆகையினால அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எத்தனை கட்சி புதுசாக வரத்தான் செய்யும். வான வேடிக்கை, தீபாவளியில் வான வேடிக்கை நிறைய மேலே வண்ண கலராக இருக்கும். காலையில் என்னடா வாசத்தொலிக்கு போகும்போது பார்த்தோம்னா கருப்பு கலராக கீழே நம்ம செருப்பு கீழே கிடக்கும். அந்த மாதிரி நிறைய வண்ண அரசியல் கட்சிகள் வரும். ஆனால் மக்கள் மனங்களில் இடம் பிடிப்பது ஒரு சில கட்சிகள் தான். அதில் அதிமுகவை இருக்கணும் என்பது தான் என்னுடைய ஆசை. பார்க்கலாம் மக்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றதையும் இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். இவ்வளோ நேரம் விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.